தயவு என்று சுத்தத்தன் மார்க்கத்தினுடைய சிறப்பு என்ற தலைப்பில் அருள் உண்மை விளக்கத்தை காணப்போகிறோம். கடவுளுடைய உண்மையை ஆதியிலேயே வெளியாக்கப் பெற்றது. அதை கண்டவர்கள், ஆதியில் கண்டவர்கள் உண்மையை உள்ளபடி உணர்ந்திருந்தார்கள். அந்த ஆதி தமிழ் மக்கள் நெற்றிக்கண் பெற்றிருந்தார்கள். அக்கண்ணை கொண்டுதான் அகமை பொருளையும் புறத்தெங்கும் நிறைபொருளையும் கண்டார்கள். அந்த ஒளியைத்தான் தந்தை ஜோதியாக கண்டிருந்தார்கள். அந்த ஒளியிலிருந்துதான் எல்லா பொருள்களும், எல்லா உயிர்களும், எல்லா ஆற்றல்களும் வெளிப்பட்டு இருக்கின்றன. அந்த உண்மையை உணர்ந்த அவர்கள் அந்த அகநிலையிலே இருந்து அனுபவித்த சுகம் பெரும் சுகமாக, பேரின்பமாக இருந்தது. அதிலேயே அவர்கள் லயித்து நின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த புற உலகத்திலே வாழ வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை. புற உலகத்திலே ஒவ்வொன்றும் தோன்றுவதும் பல வகையிலே வளர்ச்சி அடைந்து சிதைந்து ஒளிந்து போவதுமான இருப்பதை உணர்ந்தார்கள். ஆகையினால் சிதைவற்ற நிலையிலே இந்த மெய்ப்பொருளை கண்டு அதோடு இருப்பதுதான் சுகம் என்று எண்ணினார்கள். அந்த அனுபவத்திலே தான் அவர்கள் ஆதியிலே உண்மையை கண்டறி ஜோதியாக கண்டார்கள். அதிலே கொடிநிலை வழி என்ற தோற்றங்களையும் கொண்டார்கள். அதையெல்லாம் முன்பு கண்ட உண்மை. அந்த காட்சி தந்தது நெற்றிக்கண். நெற்றிக்கண் சாதாரணமாக ஞானக்கண், உபநயனம் என்று சொல்வார். உபநயனம் என்பது வடமொழி, நயனம் என்றால் கண். உப என்பது உபதர்க்கமாக துணை எழுத்தாக சொல்லுவார். ஆனால் உண்மையை நாம் உணர்வதற்கு அந்த உள்ளொளியை கண்ணாக கொண்டு அதன் உணர்வை கொண்டு காணும்போது மேற்கொள் தெரியும். நயனம் என்பதை கண்ணாக குறிப்பிட்டதற்கு காரணம் நயனம். ஆண்டவருடைய உண்மை ஐந்தாக பிரபஞ்சம் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. அதை தூல பஞ்சாட்சரமாக சொல்வார்கள். தூல பஞ்சாட்சரமாவது ஓம் நம சிவாய. ஓம் என்பது எங்கும் நிறைந்த பேரொழியாக ஆண்டவருடைய உண்மை கொண்ட ஒரு சொல்லாக இருக்கிறது. அதிலே இருந்து வெளிப்பட்டு விளங்குவது அந்த நாம சிவாய என்ற 5 எழுத்து, திரு 5 எழுத்து. அது 5 பூதங்களாக இருக்குது, 5 செயலுக்கு காரணமாக இருக்குது, 5 தோற்றத்திற்கு காரணமாக இருக்குது. அதுவே மனிதனுடைய தேகமாக அமைந்திருக்கிறது. மனிதனுடைய தேகம் தூல பஞ்சாட்சர வடிவமாக இருக்கிறது. அது முன்னோர்களும் கண்டிருந்தார்கள். நவ்விரண்டு காலதாய், நவிந்துணவு பயிரதாய், சிவ்விரண்டு தோழதாய், திறந்தவோ வாயதாய், அவ்விரண்டு கண்ணதாய் அமர்ந்திருந்த நிலை. நாம சிவாய என்பது அந்த நமச்சிவாய தான் தூல பஞ்சாட்சரமாக இருக்கிறது. இது முற்றிலும் எங்கே இருந்து வெளியாகிறது? அந்த ஓம் என்ற ஒன்றிலே இருந்து ஓமினுடைய விரிவாக இருக்கிறது. ஆகையினாலே தான் தூல பஞ்சாட்சரத்தை நாம் சொல்லும்போது ஓம் என்ற சொல்லையும் கூட்டித்தான் சொல்ல வேண்டும். அது இல்லையானால் உயிரில்லை. அந்த உள்ளொளி தான் நமக்கு ஓமாக இருக்கிறது. ஆகையினாலே ஓம் நமச்சிவாய என்று சொல்ல வேண்டும். அது தூல பஞ்சாட்சரம். அதற்கு உள்ளீடாக இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் சிவமாக கட்டமைத்து சொன்னார்கள். சிவாய நம என்பது அந்த சிவத்தை கண்டு வணங்கி போற்றி அதோடு கலந்து கொள்ளும் நாம் அதுவாக ஆவது. அதைத்தான் சிவாய நம என்று சூக்ஷ்ம பஞ்சாட்சரமாக சொல்வார். அந்த அனுபவம் பெறுவதற்கு இந்த தூல தேகம், தூல பஞ்சாட்சரம் வேண்டியது. தூல பஞ்சாட்சரத்திலே நமக்கு நா என்பது முதல் எழுத்தாகவும், யா என்பது ஈற்று எழுத்தாகவும் இருக்குது. நய என்று யா நமக்கு 2 கண்ணாக இருக்கிறது. அதற்கு கடவுளுடைய உண்மை 2 கண்ணாலே காண முடியவில்லை. 3வது கண், நடுக்கண், நெற்றிக்கண், அது ஒன்று தேவை இருக்கிறது. அதை யா என்று சொல்லியிருக்கிறது. யா என்பதிலே ஈ எகர மெய்யும் அகர உயிரும் சேர்ந்திருக்கிறது. அகர உயிர் இல்லையானால் ஈ ஆக இருக்கிறது. அந்த உயிர் உணர்வு இந்த தேக பற்றோடு கலந்து விளங்கும் போது நாவோடு ஆசை என்றால் நான் என்ற நெடிலாகிறது. அதனால நமச்சிவாய என்ற அந்த சொல்
நாய் என்ற ஆய்வுகள் இந்த யகரம் ஈயாக நிற்க அதில் இருந்து வந்த அகரம் நாவோடு சேர்ந்து முதலெடுக்கும் படித்து எடுத்து சேரும்போது நாய். அதனால நய என்பது கடவுளுடைய உண்மை, அடிமொழிப்பட்ட உண்மை வடிவம். அதை நாம் உணர்வதற்கு அந்த கண் திறக்கப்பட வேண்டும். நாயாக, அதாவது தேகப்பற்றோடு நாம் இருக்கிற வரைக்கும் அந்த உண்மை தெரியாது. தேகப்பற்று கடந்த நிலையிலே அகநிலையிலே நயாக இருக்கும்போது அந்த விழிப்புகளை உணர முடியும். அதுதான் நமக்கு நய நம். அம் என்பது ஆ ஓ எம் சேர்ந்ததும் அம் என்பது ஓம் என்றாக இருந்து நயனம் என்பது நயனம். இந்த கடவுள் உண்மையை விளக்குவதற்காக அந்த உள்ளொளி தான் நயனமாக இருக்கிறது. அது உபநயனம் என்று சொல்லும்போது உப என்ற அந்த சொல் நமக்கு துணை என்ற பொருளை தருவதை விட உப என்பது நமக்கு உயிர் சக்தியாக இருக்கிறது. ஆ என்பது உடலாக இருக்கிறது. அகரம் நெஞ்சான உடம்பு, சுகரம் ஈறு சக்தி கொண்ட உயிர். அதனாலே ஆ ரெண்டு பக்கம் இருக்கிறது. நடுவில் இப் பகர நெய்யிலே ஒரு புள்ளி வைத்தால் இருக்கும். அப்படித்தான் நமக்கு அந்த சிறநடு விளங்கக்கூடிய பகர வழியும் அதற்கு மேலே விளங்கக்கூடிய ஒரு புள்ளி போன்ற ஜோதி விளக்கமும் இருக்கிறது. இப்பாக இருக்கிறது. ரெண்டு வரமும் நமக்கு வலது வரம் ஆ, இடது வரம் ஊ. இடது வரத்திலே தான் எழுதலாம் ஓ இப்பு ஆ. அதனால உப என்பது அந்த அகத்திலே விளங்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் ஒளியை குறிக்கிறது. அதுதான் நமக்கு உண்மை கண்ணாக இருக்கிறது. புற இந்த ஊனக்கண்ணை கொண்டு உலகத்தை காணுகிறோம், ஞானக்கண்ணை கொண்டு மெய்ப்பொருளை காணுகிறோம். அதைத்தான் வள்ளலார் கொண்டு காணுகிறார். அண்டகோடி முழுதும் காணும் கண்களிலேயே அங்கைகளில் ஒரு அறிஞரவற்றின் உள்ளத்தையே பிண்டகோடி முழுதும் காண பெற்று நின்னையே பேசி பேசி வியக்கின்றேன் பெருமை தன்னையே என்று சொல்கிறார். அந்த கண் அதுதான் உண்மையிலே உபநயனம். அதனாலே உபநயனம் என்று சொன்னால் வெற்றி கண் இங்கே இருப்பதாகவும் அதை திறந்து விடுவதாக சொல்லி உபநயனம் செய்வது, உபநயனத்துக்கு உபதேசம் பண்ணுவது, காயத்ரி மந்திரத்தை ஓடுவது, அதை காலையிலையும் மாலையிலையும் சந்தியாவந்தனம் செய்து அதை வழிபாடு செய்வது, அதெல்லாம் உண்மையை உணராமல் புறத்திலே வெறும் சிறிய அம்சமாக செய்து போகிறார்கள். உண்மையை காண வேண்டும், உண்மையிலே அந்த உள்ள ஒளியை கண்டு அதுவாக ஆக வேண்டும். அதுதான் உண்மையான கண், அதுதான் உபநயனம். அந்த நயனத்தை கொண்டு காண வேண்டும். அங்கே இருந்து காணும்போது எங்கும் கடவுள் ஒளியாக இருக்கிறது. அந்த கடவுள் ஒளி தான் ஒவ்வொரு அணுவிலேயும் இருந்து அணுவாக இருக்கிறது. ஒவ்வொரு உயிரிலேயும் இருந்து அந்த உயிராக விளங்குகிறது. ஒவ்வொரு மனிதனிலையும் இருந்து மனிதனுடைய அறிவாக, உயிராக, உணர்வாக, உடலாக எல்லாம் அவர்களை கொண்டிருக்கிறது. அந்த ஒளி தான் அப்படி திரும்பித்து விரிந்து விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே இந்த கடவுள் விளக்கம் அகமிருந்து நிறைந்து விளங்குவது. இதைத்தான் முன்னோர்கள் கண்டிருந்தார்கள். அந்த உண்மையை கண்டு வாழ்வதற்கு முயன்று அந்த உள்ளொளி நிலையை பற்றிக்கொண்டு புறத்திலே வேகாதி பிரபஞ்சமெல்லாம் மாயை அழிந்து போவது என்று பின்வந்தவர்கள் அதற்கு ஒரு துறவு மார்க்கத்தை வகுத்து கொடுத்தார்கள். உலகத்தையெல்லாம் துறந்துவிட்டு உலகத்தையெல்லாம் நீர்த்துவிட்டு நாம் உள்ளொளியை கற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்ற நெறியை வகுத்தார்கள். அந்த நெறியினாலே உலக வாழ்வு தடைபட்டு போனது. துறவுனாலே நாம் கடவுளுடைய உண்மையை மறந்துவிட்டோம். கடவுள் நிலையை அடைந்து வாழ்வதற்கான முறை என்று அவர்கள் எதுவும் தவறாக ஏனென்றால் கடவுள் அகத்திலே மட்டுமல்ல எங்கும் பூர்ணமாக இருக்கிறார். அதனால கடவுளுடைய உண்மை அகத்திலே கடவுள் உள்ளேதான் இருக்கிறார். புறத்தில் இருக்கிற கடம் அதை விட்டு உள்ளே இருக்கிறது பிடிக்க வேண்டும், பற்ற வேண்டும் என்று எண்ணினார்கள். ஆனால் கடவுள் என்பது அகத்திலே இருப்பது அதனுடைய விரிவாக அதை சூழ அதை விளங்க செய்வதற்கு கடமாக சூழ்ந்திருக்கிறது. அது ரெண்டும் சேர்ந்துதான் கடவுள். பிரபஞ்சமும் பிரபஞ்ச காரணமாகிய உட்பொருளாக விளங்கக்கூடிய அது உள் ஆக இருக்கிறது. அதுவும் சேர்ந்துதான் கடவுள். மனிதன் அப்படித்தான். இந்த தேகமும் தேகத்திற்கு உள்ளொளியாக விளங்கி அந்த உள்ளொளியினுடைய நிறைவுதான் இந்த உயிருடம்பாக கதனித்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ளும்போது மனிதன் அகமிருந்த அனக நிறைவு கொண்டு வாழ்ந்தவன் அவன்தான் மனிதன்.
ஆகையினாலே இந்த உண்மையை நமக்கு கண்டுகொள்வதற்கு அந்த நெற்றிக்கண் திறக்கப்பட வேண்டும். முதலாக அந்த நெற்றிக்கண்ணை ஒருவன் திறந்து கொண்டால்தான் உண்மையை உணர முடியும். அதற்கு புற நிலையிலே இருந்தவர்கள், புற மாற்றப்பவர்கள் பல வகையிலும் அந்த உணர்வை பெறுவதற்கு மனதை உருவனடு இருந்து ஓர்மை உண்டாக்கி கொண்டார்கள். அப்போது அவருடைய எண்ணம் சிதறி செல்லாமல் ஓர்க்கப்பட்டது. தோளில் ஒளியில் குணமுறை தான் தாழை கொண்டார்கள். அதனால காலம் அந்த ஆண்டவருடைய திருவடி உருவநடுவிலே இருப்பது உணர்ந்து செயல்படும் போது மனம் ஒடுங்குகிறது. அதனால்தான் அந்த இடத்தை மனோன்மணிக்கு இடம், மனம் மணியாக விளங்கக்கூடிய இடம் உருவநடு. அங்கே இருந்து ஒருமையினாலே நாம் காணும்போது அகத்திலே விளங்கும் கடவுள் ஜோதியை காண்கிறோம், புறத்திலே எங்கும் நிறைந்த பெருஞ்சோதியையும் உணர்கிறோம். ஆயினால் அந்த உண்மையை கண்டு அடைய முயன்றவர்கள் புறத்திலே இருந்து அந்த ஒளிநிலையை பெறுவதுதான் உண்மை நெறி, உண்மை வாழ்வு என்று கண்டார்கள். அதை நம் நாட்டவர்கள் தான் அந்த நிலை பெற்று மேற்கொண்டு அந்த நிலையில் பிறழாமல் இந்த உலகத்தில் வந்து உழலாமல் முடிந்து அதையே அடங்கி போவதுதான் அவர்கள் வழிகண்டு அப்படி ஆனார்கள். அதுதான் இதுவரைக்கும் அந்த சமயங்கள் எல்லா மாற்றங்களும் அதற்குத்தான் வழிகாட்டினர். உலகத்திலே எத்தனையோ நெறிகள், சைவம் முதலான பல நெறிகள் உலகத்திலே தோன்றியிருக்கிறது. எல்லாமும் சுட்டுகின்ற மெய்ப்பொருள் அகத்திலே இருக்கின்ற ஒன்று, அகத்திலே உள்ளாக இருக்கின்ற ஒன்றை புறத்திலே இருந்து எப்படியோ அவர்கள் அடைவதற்கு முயன்று பலவேறு நெறிகளை காட்டினார்கள். அந்த மாதிரி காட்டக்கூடிய நெறிகள் இந்த நம் நாட்டிலே அக உண்மையை கண்டவர்கள், ஆன்ம ஞானம் பெற்றவர்கள் காட்டின அந்த நெறியிலே தான் ஒருவனுக்கு அந்த உள்ளொளியை பற்றி கொண்டு வாழ்வதற்கு, உள்ளொளியிலே நிலைத்து இருப்பதற்கு அவர்களுக்கு வழிதெரிந்தது. அந்த நிலையைத்தான் ஆதியிலே கண்டவர்கள் நம் தமிழர்கள். இந்து மதத்தில் உள்ள சிறந்த முடிந்த கொள்கைகள் எல்லாம் அந்த அக உண்மையை நடுநாயகமாக வைத்து அதை எய்துவதற்காக ஆக்கப்பட்டவை. அதை பெற்றுக்கொண்டால் போதும் அந்த நிலையிலே இருப்பதாக ஒரு எண்ணம். அந்த நிலையிலே இருப்பது உண்மை. ஆனால் இருப்பு சாதாரண இருப்பு அது வாழ்வல்ல. வாழ்வு என்பதற்கும் இருப்பு என்பதற்கும் வேறுபாடு. கடவுள் என்றும் இருந்து கொண்டுதான் இருக்கார். நாமும் அகத்திலே நித்திய ஆன்மஸ்வரூபமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். அதை சூழ இந்த உயிருடம்பு ஆவதும் அழிவதுமாக இருப்பது. இப்போது நாம் உயிருடம்பு நிலையிலே இருக்கும்போது பிறப்பு இறப்பு என்பதை அனுபவிக்கிறோம். ஆனால் இந்த பிறப்பு இறப்பு அற்ற உள் ஒளியை பற்றி கொண்டு அதுவாக விளங்கும் போது நாம் இரவா நிலை பெற்றுவிட்டோம் என்று எண்ணுகிறோம். அப்படித்தான் ஆதியிலே இருந்த எல்லா சமயங்களும் எல்லா மதங்களும் அதைத்தான் இரவாத நிலை, சாகா கல்வி என்று இதற்கு முன் சொன்னவர்கள். அந்த சாகா கல்வியைத்தான் சாகா கல்வி, சாகாத ஆன்மனை பெற்று மண்ணான தேகத்தை மண்ணிலே விட்டுவிட்டு அந்த விண்ணிலே சாகா நிலையிலே ஆன்ம ஜோதியாக தங்கி இருப்பதுதான் சாகா கல்வி என்று சொல்லிட்டார். அதுதான் இதுவரைக்கும் சாகா கல்வியாக ஏற்பட்டிருந்தது. அதைத்தான் நம் தமிழகத்திலே வள்ளுவர் முதல் வேதாந்த உபரிடங்களிலேயும் அதைத்தான் சாகா கல்வியாக சொல்லியிருக்கிறது. இதிலே இருந்து கிடைத்த சில சமய உண்மைகளும் அது சாகா கல்வியை பற்றி ஓரளவு சொல்லியிருக்கிறது என்றால் அது நம் அகத்திலே நம் தமிழகத்திலே கண்ட உண்மையை அடிப்படையாக சொல்லியிருந்தது. இந்த கருத்திலே தான் வள்ளலார் குறிப்பிடுகிறார். இந்த வேதாந்தத்திலே தான் இந்த சாகா கல்வியை பற்றி சொல்லியிருக்கிறது என்கிறார். அதே கருத்திலே தான் திருவள்ளுவர் முதல் அதிகாரம், திருக்குறள் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து, அது சாகா கல்வியை போட்டுகிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். அதனாலே சாகா கல்வி என்பது அவர்கள் கொண்டதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவர்கள் சொன்ன ஆன்மா அனுபவம் அவர்களுக்கு இந்த புற உடலை நீக்கி ஆன்மாவில் அடங்கி போறது. இதை தான் வள்ளுவர் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீண்டால் இறைவழி சேராதார், பிறவி கடலை நீந்தி ஆண்டவருடைய திருவடியாகிய கரையிலே போய் அமர்ந்து விடுவது, அதுதான் முடிவாக சொன்னார். இந்த கருத்திலே தான் மற்றவர்கள்
அடிப்படையாக வகுத்து கொண்டு கொடுத்திருக்கின்ற நெறிகள் சாராசிரியை பற்றி இன்னும் எத்தனையோ விதத்தில் கண்டிருக்கிறது. தமிழிலும் சரி, வேறு வேறு வடமொழியிலையும் மற்றவர்களும் காட்டியிருக்கின்ற சாஸ்திரங்களிலேயும் தான் சாராசிரியை பற்றி ஏகதேசம் மொழியாயிருக்கிறது என்றால் அது நம் தமிழகத்தில் இருந்து எங்கும் விளங்குவது. அதைத்தான் அந்த சாராசிரியாக காட்டுகின்றார். அந்த கல்வி உண்மையை பற்றி நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அதில் ஒவ்வொன்றிலையும் சொல்லியிருக்கிறது. இப்போது முதல்ல தமிழை, அது திருவள்ளுவர் திருக்குறளை எடுத்துக்கொள்ளும். அதில் சொல்லியிருக்கின்ற சாரக்கல்வியை பற்றி நாம் முதலிலே உணர்வோம். அதில் என்ன சொல்லியிருக்கிறது? கடவுளுடைய உண்மை, அகர முதல்வன் ஆகிய ஆண்டவருடைய உண்மை முதல் குறளிலே காட்டினார். அகர முதல் எழுத்தலாம் ஆதிரவன் முதற்கே உலகு என்பது அந்த ஓங்கார சுருதியாக எங்கும் நிறைந்த பரம்பரையுடைய விளக்கம், பரம்பரையுடைய உண்மை அந்த குறளாக அமைந்திருக்கிறது. நம்முடைய இலக்கணம், இலக்கியம் எல்லாமே கடவுள் அனுபவத்துக்கு ஏற்பட்டவை. இலக்கணம் என்பது இலக்கணமாக இருக்கிறது. எது என்றால் நமக்கு ஆண்டவருடைய அறிவுதான் இலக்கணம். இலக்கியம் ஆண்டவர் தான், ஆண்டவரும் ஆண்டவருடைய அருளும் தான் நமக்கு இலக்கியமாக இலக்கணமாக அமைந்திருக்கிறது. ஆகினாலே அந்த ஆண்டவருடைய உண்மையை தான் அடிப்படையாக கொண்டு தமிழே உருவாகிறது. அதிலேயும் நமக்கு கடவுள் உண்மையை வகுப்பதற்கென்றே தான் தமிழை செய்யுளாக ஆக்கி வந்திருக்கிறார். கடவுள் கடந்து உள்ளது, அகத்திலே எல்லாவற்றிலையும் கடமாக கொண்டு விளங்குவது கடவுள். உள்ளீடாக இருந்து எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது அந்த கடவுளுக்கு இயவுள் என்று ஒரு பெயர் உண்டு. அப்படி கடவுளாகவும் இயவுளாகவும் இருக்கக்கூடிய ஆண்டவரை நாம் வெளிப்படையில் அனுபவத்தில் பெற்றுக்கொள்வதற்கென்றே செய்யப்பட்டது எதுவோ அது செய்யும். அந்த செய்யுள் தான் கடவுள் உண்மையை நமக்கு எளிதில் காட்டிக் கொடுக்கக்கூடியது இந்த தமிழில். அதிலேயும் குறள் இருக்கிறது. அது கடவுளுடைய உண்மையை உருக்கி ஒரு ஆன்ம நிலையிலே வைத்து நமக்கு உணர்கிறது. கடவுளுடைய உண்மையை ஒரு குறளாக ஆக்கி, ஒரு ஆன்ம அணுவாக ஆக்கி நமக்கு தருகிறது. அந்த அனுபவம் நாம் இப்போ தெரிந்து கொள்கிறோம். குறளிலே நாம் எப்படி அமைக்கிறோம்? குறள் 4 சீரோடு முதன்மை தருவது, 3 சீரோடு முடிகிறது, 4 3 ஆகிறது. ஏன் அப்படி புரிந்திருக்கிறது? 4 எதை குறிக்கிறது, 3 எதை குறிக்கிறது? பெண்ணிடை 3, ஆணிடை 4, அனுரவருக்கு அரைப்பெருஞ்சோதி. பெண்ணிடை 4 எது? நமது உடல் தான். அப்படி 4 பொருள் சக்தி பொருள்னாலே உருவாயிருக்கு. பிருதிவியம், தேயு, வாயு, மண், நீர், நெருப்பு, காற்று ஆகிய இந்த 4 பொருள்களும் வேகமாக விளங்குகிறது. அதற்கு உள்ளீடாக விளங்குவது ஆண் சத்திலே இருந்து வெளியானது. ஆணினுடைய சுக்குல துடியிலே இருக்கக்கூடிய சத்து பொருள் அது 3. ஆகாசம், பிரகிருதி, ஆன்ம உணர்ச்சி ஆகிய 3. அதிலே தான் கடவுள் உண்மை நமக்கு கண்டுகொள்ள முடியும். இந்த தேகம் இருக்க வேண்டும். தேகத்தோடு அதற்கு உள்ளீடாக விளங்கக்கூடிய இந்த மெய்ப்பொருள் அனுபவம் நமக்கு அங்குதான் தெரியும். ஆகினாலும் முதலிலே நாம் பார்க்கும்போது புற உடலை பார்க்கிறோம். அதனால்தான் 4 சீர் கொண்ட அடி குறளில் கண்டிருக்கிறது. பின்னர் 3 சீர் கொண்ட அந்த அகநிலை விளக்கத்தை தான் 2வது அடியாக கொடுத்திருக்கின்றனர். இந்த மாதிரி அந்த குறளிலே கடவுள் உண்மை அடக்கி காட்டியிருக்கிறதே நம் தமிழுடைய சிறப்பு. அதனால் அணுவை குறைந்து கடலை குறித்து குறுக்க தெரிந்த குறள் இந்த அவையாக ஒரு அணு எவ்வளவு பெரியது, அதை விளக்க முடியுமா? அதில் மெய்ப்பொருளை அணைக்க முடியுமா? அப்படி செய்து மத அனுபவத்தினாலே கண்டு விழித்தாரு. ஆனால் இப்போது விஞ்ஞான உலகத்திலே அணுவை விளந்து அணுவுக்கு உள்ளீடாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான், புரோட்டான் சக்தியை விழிப்பு ஆக்கி அதனாலே பல நன்மையும் தீமையும் விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்மையை விட தீமை தான் அதிகரித்திருக்கிறது. அதற்கு காரணம் மனிதனுடைய உள்ளத்திலே தயவு, அன்பு இல்லாததான். அதனாலே ஒரு அணுவளவு இருக்கக்கூடிய கடவுள் ஒளியிலே இருந்து மெய்ப்பொருள் இருந்து நாம விளங்குவோம். நம்முடைய உண்மை முதலில் அணு ஜோதியாக இருந்தது. அதுதான் நம்முடைய அழியாத ஆன்மத்தொருவன். அதிலே இருந்து உயிரும் உடம்பும் தோன்றி ஆணாக பெண்ணாக விளங்கி கொண்டு இருக்கின்றோம்.
அதனாலே அந்த அகநிலையை தான் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மை உருவம், உண்மை வடிவம். அதை குறிப்பிடும்போது வேறு ஆதாரங்கள் ஓரணு தெய்வ கண்ணினர் உணர்வர் தேராறுவர் திரைக்குரியனர் மணிமேகலை அறிவது ஓரணு தெய்வ கண்ணினர் உணர்வர் தேரார் பூத திரைக்குரியனர். பூத திரைக்கு ஆகிய தேகத்திலே தேவ பற்றோடு வாழ்கின்ற போது அந்த உண்மை ஒளி நமக்கு தெரிகிறது. ஒரு அணுவாக இருக்கக்கூடிய அந்த ஒளி நமக்கு புலப்படுவதில்லை. அந்த ஒளி தான் கடவுள் ஒளி. எங்கும் நிறைந்த பெருஞ்சோதியே தான் அந்த ஒளியின் மூலமாக ஒளியாக அனுபவப்படுகிறது. ஆகினாலே அதுதான் மனிதனுடைய உண்மை ஆன்மாவாக இருக்குது. அதற்குள்ளே தான் கடவுளுடைய சக்தி நிறைந்து இருக்கிறது. ஆன்மா பரமான்மா சொல்வதெல்லாம் பரமான்மா என்பது எங்கும் நிறைந்து அகண்ட பெருஞ்சோதி, பெருஞ்சோதி தன்னுடைய உண்மை முற்றிலும் அந்த அணுக்குள்ள அடக்கிக் கொண்டு நமக்கு அனுபவப்பட செய்கின்றது. அரைப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கடை, அதுதான் ஜீவான்மாவாக இருக்கிறது. அதனால இந்த ஜீவ தேகத்திலே இருந்து அந்த உண்மையை அறியும்போது அதனுடைய விளக்கம் நமக்கு தெரியும். ஆகவே அந்த உண்மை அப்படி சில நடுவிடத்திலே இருந்து அரைப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கடையாய் விளங்குவதைத்தான் இப்போது சுத்தத்தின் மாதத்திலே காண்கிறோம். இதற்கு முன் அந்த இருள் மொழியை பிரணவத்தின் உள்ளொழியாக கண்டிருக்கிறோம். பிரணவம் ஓம் என்பது அது ஒரு சொல்லாக இருக்குது. ஒரு சொல்லிலே இருந்து எல்லா பிரபஞ்சம் நாம் தோன்றியிருக்கிறது. சொல்லும் பொருளுமாக கடவுள் இருக்கிறார் என்று கடவுளே அந்த சொல் அம்சமாக இருந்து வெளிப்பட்டு யாவமாக திகழ்கிறார். விவிலியம் பைபிளிலே கூட ஆதியிலே வார்த்தை இருந்தது. இந்த பிகினிங் வித் வேர்ட், வேர்ட் வாஸ் காட். அந்த கடவுள் சொல்லாக இருந்தார். எந்த சொல்லாக இருந்தார்? அந்த ஓம் என்ற ஒரு சொல்லாக, இருமை என்ற சொல்லாக இருக்கிறார், இருந்தார், இருக்கார். எப்போதும் அந்த நிலையிலே இருந்துதான் விளங்குகிறார். அந்த சொல்லுதான் நமக்கு உள்ளொழியாக இருக்கிறது. அந்த ஒளியிலே பிரணவ ஜோதியாக இருந்தது பிரணவ நாதமாக இந்த உடல் ஒன்று விளங்குகிறது. அதனாலே நம்முடைய கருப்பிண்ட வழியும் ஓங்கார சுரூபமாகத்தான் ஆதியிலே கருவிலே தோன்றி வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அந்த நிலையிலே இருந்து காணும்போது அந்த ஓம் என்ற ஒரு எழுத்து கடவுள் உண்மை கொண்ட அந்த மந்திர எழுத்து மகாமந்திர மூல மந்திரமாக உள்ள ஓம் என்ற ஒன்றுதான் கடவுளுடைய விளக்கமாக இருக்கிறது. இதை தான் குரல் ஆரம்பித்தார். அதில் முதல்ல எழுத்தலாம் ஆதிவகம் முதற்கை உலகு. ஆ என்பது முதல்ல இருக்கிறது. உலகு என்பது ஊ என்பது கடைசியில் இருக்கிறது. நடு எழுத்தாக அமைந்திருக்கிறது இம். உலகெல்லாம் வரும்போது அந்த இம் பிரித்து பார்க்க வேண்டும். ஆனால் சேர்த்து எழுதியிருக்கிறது, அது மறைந்திருக்கிறது. உள்ளே அந்த ஒளி மறைந்திருக்கிறது. இதெல்லாம் மாதி பகவான் என்று அதை எழுதியிருக்கோம். அந்த மாதிங்கிறது இம் ஆ என்று பிரித்தால்தான் அந்த ஒளியை நாம் காண முடியும். அப்படி பிரித்து இம் என்பதை நடுவாக வைத்து இரண்டு புறமும் 12 எழுத்துக்களாக ஆகும்போது 12 நிலை விவாதத்தான அனுபவ நிலை நமக்கு கொடுப்பது அந்த ஒளி. அதனால அந்த கடவுள் உண்மையை பிரிப்பதற்காக அந்த முதல் குறள் அமைந்தது. அந்த முதல் குறளிலே கடவுள் உண்மை இருக்கிறது. அதை நாம் தலைநடு இடத்திலே பெற்றிருக்கின்றோம். அந்த தலைநடு இடம் 6 ஆதாரங்களுக்கு அப்பால் நிராதாரத்திலே இருக்கிறது. அங்கேதான் ஆண்டவருடைய முழு அனுபவம் நாம் பெற முடியும். அந்த அனுபவம் பெறுவதற்கு இந்த உயிருடம்பு தேவை. உயிருடம்பிலே அந்த உண்மை உணர்ச்சி நமது மூளையில இருந்து உயிர் உடம்பு மட்டும் பரவி கொண்டிருக்கிறது. அதில் இருந்து வரக்கூடிய அந்த அறிவு விளக்கம் தரக்கூடிய அந்த அனுபவங்கள் எல்லாம் முருகத்தோடு சேர்ந்த நரம்பு முடிச்சுகள் கீழே இருந்து மேல் வரைக்கும் 6 முடிச்சுகளாக 6 ஆதாரங்களாக இருக்கிறது. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான சக்தி விளக்கம் ஏற்படுகிறது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விதிர்ச்சி, ஆகி சொல்லக்கூடிய 6 நிலையில 6 விதமாக கடவுளுடைய உண்மை வெளிப்பட்டிருக்கிறது. இந்த 6 சேர்ந்து 7வது தான் முடிந்த நிலை. அதுதான் திருநடுவில் இருக்கின்றது. ஆக 6, 1, 7 7 நிலையில கடவுளுடைய சக்தி வெளிப்பட்டு இருக்கிறது. இதைத்தான் திருக்குறளிலே முதல் அதிகாரத்திலே வரிசை கிரமமாகவே சொல்லியிருக்கின்றார். 7 திருவடி, அடி என்றும் தாழ் என்றும் சொல்லிட்டு வருகிறார். ஒவ்வொரு குறளையும் அதை வரிசையாக சொல்லி வந்திருக்கிறார்.
அதையெல்லாம் பார்க்கும்போது இந்த நிலை ஒவ்வொன்றாக கடந்து 7வது நிலையில போனால் அந்த அடைந்து விடுகிறான், அதோடு கலந்து அதுவாக ஆகிவிடுகிறான். அதுதான் மேற்கொண்டு பிறவாமல் அதுவாக விளங்கக்கூடிய நிலை தேர்வு காட்டுகிறார். அதைத்தான் சாகா கல்வி என்று வள்ளுவர் குறிப்பிட்டார். அதற்கு பின் வந்தவர்களிடம் அந்த உண்மையை அடிப்படையாகத்தான் சாகா கல்வி சொல்லியிருக்கிறார். காயத்ரி மந்திரம் எடுத்துக்கொள்ளும் போதும் அதைத்தான் 3 விதமாக அதை பிரித்துக் கொண்டு காயத்ரி பாதம், காயத்ரி இதயம், காயத்ரி சிரசு என்று சொல்கிறார். காயத்ரி பாதம் அந்த 7 நிலை உள்ளது. காயத்ரி இதயம் தான் நமக்கு இதயத்திலே இருந்து உண்மை அனுபவத்தை கொடுக்கக்கூடியது. அது 24 தகவல்கள் 24 அணுக்களாக 24 பதங்களாக இருக்கிறது. அது 3 பிரித்து காட்டுகிறது. காயத்ரி இது காயத்ரி சிறதுனா காயத்ரியினுடைய அனுபவத்தை, திருதேக சுத்தி உண்மை எல்லாம் அதில் அடைத்திருக்கிறது. இவ்வளவும் புறத்திலே இருந்து நாம் அடைவதற்காக ஆக்கப்பட்டவை. உபநயனம் பெற்று இந்த காயத்ரி மந்திரத்தை உள்ளபடி உணர்ந்து சொல்லி வந்தால் கடைசியாக அந்த உள்ளொடியை அடைந்து இவன் இந்த தேகம் அழிந்தபின் அதுவாக மேற்கொண்டு திறக்க மாட்டான், கடவுளை அடைந்து விட்டான் என்பதாக. இதே பைபிளிலேயும் நாம் பார்க்கிறோம். அந்த பைபிள் இங்கே இருந்து போனதுதான் எல்லாம் இங்கே இருந்து போனதுதான். ஆனால் மேல்நாட்டால் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு அந்த அகவிளக்கம் புரிந்து கொள்வதற்கு முடியாது. அகவிளக்கத்தை வைத்து பார்த்தால் அவருடைய வேதத்திற்கும் அவருடைய மொழிக்கும் உள்ள உண்மையை நாம் தான் கண்டு கொள்ளலாம். நமக்கு தான் அந்த உண்மை உண்டு. தமிழில் தான் அந்த விளக்கம் வெளிப்படுகிறது. ஆகினாலே கடவுள் உண்மையை பற்றி அவர்கள் சொல்லும்போது கடவுள் என்ற சொல்லே காட் என்று எப்படி வந்தது? GOD ஜி என்பது 7வது இறுதி எழுத்தாக அமைந்திருக்கிறது. OD மேலே இந்த கடவுள் உண்மை நமக்கு கீழ்நிலையில அது இதயத்தில் வெளிப்பட்டு புலன்களோடு சேர்ந்து புலமுணர்ச்சியாக ஜீவ சக்தியோடு வெளிப்பட்டு அங்கே இருந்து காணும்போதுதான் இந்த உலகத்தை எங்கும் அந்த மெய்ப்பொருளுடைய உண்மையை மறைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய பஞ்சபூத அணுக்களால் ஆகிய வடிவத்தை, நாய் வடிவத்தை காணலாம். நய வடிவமாக தேகப்பற்றைத்தான் நாய் என்று சொன்னார்கள். தேகப்பற்றை ஒழிப்பதற்குத்தான் நாயனும் கடையேன் நாயனும் பிடியேன் என்று சொன்னதெல்லாம் நாய் என்பது இந்த உடல்நிலையை வைத்து இந்த உடல்நிலை கடந்து அகத்திலே உண்மைகளை காண வேண்டும். அதற்காகத்தான் அவர்கள் காடு சொல்லும்போது மேலே 7வது எழுத்து நிலையிலே இருந்து காணும்போது எங்கும் கடவுள்மயமான காட்சியாக இருக்குது. ஆனால் கீழே இதே நிலையில காணும்போது மன அறிவை கொண்டு காணும்போது எங்கும் தூல பஞ்சாட்சர வடிவமாக நாய் வடிவமாக தெரியும். இதை வைத்துத்தான் இந்த காட் என்பதை திருப்பினால் டாக் என்றார்கள். ஏன் அப்படி ஆகுது, எப்படி அப்படி ஆக்கினார்கள் அப்படின்னா அது நம்முடைய தமிழிலே இருந்து காணும்போது அதனுடைய தெரியும். ஜி என்ற எழுத்து ஆங்கிலத்தில் 4வது எழுத்து ABCD என்பது 4வது ஆதாரமாக உள்ளது நமக்கு இதயம். இந்த இதய நிலையில்தான் மன அறிவு செயல்படுகிறது. மன அறிவை கொண்டுதான் புலன் வழியாக இந்த உலகத்தை அனுபவிக்கின்றோம். இந்த புலன் வழியாக மனதை தாக்குகின்ற அனுபவங்கள் நமக்கு நன்மையை செய்வது, தீமையை செய்வது, நாம் சந்தோஷப்படுத்துவது ஒரு உணர்ச்சி இதயத்திலே தான் பார்க்கிறது. பயப்படும் போது, கவலைப்படும் போது, துன்பப்படும் போது எல்லாமே இதயத்தை பார்க்கிறது. கோபப்படும் போது வரக்கூடிய உணர்ச்சினாலே பலவிதமான கேடுகள் நேருகிறது. அந்த மாதிரி இந்த மனோ உணர்ச்சி இதயத்திலே இருந்து செயல்படும் போது அது தாக்குகிறது. அந்த நிலையிலே தான் சாதாரண மனிதர்கள் இருக்கிறோம். சாதாரணமாக ஒவ்வொருவரும் இந்த இதய நிலையில இருந்ததுன்னா உலக வாழ்வு நடத்துவார், உலகத்தில் எல்லாத்தையும் காணுவார். அதனால்தான் ஜி முதலாக கொண்டு OG அந்த நிலையை பார்க்கும்போது எல்லாம் நாயாக தெரிகிறது. அதை மேல்நிலையில இருந்து பார்க்கும்போது அந்த நாய்க்கு வீடாக இருந்து நாம் உண்மை காணும்போது அது காட் ஆகிறது. நாய் நாயகன், நாயகன் என்பது கடவுளை குறிக்கிறது. நாய்க்கு அகத்திலே இருந்தவன். இந்த தூல பஞ்சாசத்துக்குள்ளே கடவுள் சூப்ப பஞ்சாசத்தை வடிவனாக இருக்கிறார் என்பதை குறிப்பது நாயகன். இந்த உண்மை நாம் அந்த சொல்லிலே கண்டோம். அதே மாதிரி அந்த உண்மையெல்லாம் நாம் கண்டுகொள்வதற்கு அந்த மொழியில அந்த ஆன்ம உண்மை வைத்து வெளியிட்டிருக்கிறார்.
ஆகவே அந்த ஆன்மாவை பற்றி அவர்கள் ஏதாவது சொல் வைத்திருக்கின்றார்கள் என்றால் ஆன்மாவை பற்றி அவர்கள் சொன்ன சொல் அவர்களுக்கு புரியாது. இங்கே இருந்து போன சொல்லையே அவர்கள் ஆன்மாவை குறிப்பதற்கு இங்கே இருந்து ஆக்கி கொடுத்தார்கள். அதை கொண்டு அவர்கள் அதை உணர முடியாமல் சாதாரண சொல் சொல்கிறார்கள். சோல் என்றார். எனவே சோல் என்பது சொல் என்று சொல்லிலிருந்து வந்திருக்கிறது. அந்த சொல் தான் நமது ஆன்மாவாக இருக்கிறது. ஆன்ம நிலையில்னா கடவுள் விளக்கத்தை நாம் இப்போது காண்கிறோம். அது அந்த மேல்நிலையிலிருந்து இருந்து விரிந்து நமது ஆறாரத்திலே இருப்பதைத்தான் திருக்குறள் முதலதிகாரத்திலே கண்டோம். அதையே ஆண்டவருடைய உள்மொழியை பைபிளிலே குறிப்பிடும்போது எங்கும் நிறைந்த கடவுள் ஒளிமயமாயிருக்கார், அன்பு ஒளியாயிருக்கார். அன்பு ஒளி தான் இயேசு கிறிஸ்துவாக சொல்லுது. தேசு என்பது ஒளி. நாத்திரஸ் இயேசு, நாத்திரஸ் இயேசு என்பது நாவினுடைய திறத்து. நமது உள்நாட்டுக்கு மேலே உள்ள அந்த பீடம்தான் நாத்திரஸ். அங்கேதான் தேசு ஒளியாக கடவுள் விளங்குகிறார். அந்த கடவுள் உண்மையை அனுபவப்படுத்துவதற்குத்தான் அவரை சிலுவையில் அடைந்ததாக சொல்கிறார்கள். அது அவ்வளவும் கற்பனை, அவ்வளவும் அக உண்மையை வெளிப்படுவதற்காக ஏற்பட்ட ஒரு நல்ல கற்பனை. அதிலே இருந்து நாம் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலே இருந்து அந்த இயேசு கிறிஸ்து 7 வாக்கியங்கள் சொன்னார். அந்த 7 வாக்கியங்களும் கீழே இருந்து மூலாதாரத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு உண்மை விளக்கமாக அமைந்திருக்கிறது. கடைசியில் அந்த உள்ளொழியில் ஐக்கியப்பட்டு போகிறார். அது மறைந்தது, உயிர்த்து எழுந்தது என்று சொல்வதெல்லாம் அந்த அகநிலையை வைத்துத்தான். அதனாலே அதிலேயும் அப்படித்தான் இருக்கிறது. இன்னும் திருப்புகழ் எடுத்துக்கொண்டால் அருணையாரும் அதைத்தான் குறிப்பிடுகிறார். அந்த உள்ளொழி நிலையைத்தான் அந்த ஆண்டவருடைய அருள் பெற்று அதுவாக சுகதேகம் பெறுவதற்கு அதுதான் வழி. அதைத்தான் அவர் வேண்டிக் கொண்டார். ஒவ்வொரு ஆதாரத்திலையும் உள்ளதைத்தான் ஒவ்வொரு முகமாக அவர் காண்டி கொண்டிருக்கின்றார். 6 முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலம் வாழ்ந்த பெருமாளே என்று ஆண்டவரை வேண்டுகிறார். ஆதி அருணாசலம் என்பது எது? அருணாசலம் என்றால் திருவண்ணாமலை என்று நாம் அறிவோம். அதற்கு ஆதி என்ற அடைமொழி ஏன் கொடுத்தார்? இந்த உலக தோற்றத்திலே அதுவே ஆதி முதலாக தோன்றினதான். அப்படி இருந்தால் இருக்கலாம், இல்லாவிட்டாலும் இருக்கலாம். அதை பற்றி நாம் அதிகமாக தெரிவித்துக் கொண்டிருக்க வேண்டியது. இப்போது அந்த அக அனுபவம் பெறுவதற்கு நமக்கு இந்த உடல் முதலாக இருக்கிறது. உடலிலே முதலாக தோன்றியது எது என்றால் கடவுளுடைய உண்மை. தாயுடைய கரு திருத்தி முதல் அணுவாக தோன்றினார். ஆண் பெண்ணுடைய சத்து ஒன்றுபட்ட அந்த நிலையிலே இந்த ஒளி தோன்றினது. ஒளியை சூழ தாய் தந்தையுடைய சத்து நமக்கு உயிர் உடம்பாக தோன்றி சிறிதாக அணுவளவிலே இருந்து வளர்ச்சி பெற்று தேகம் பூரணமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஒளி நிலை தான் இப்போது நமது உச்சிக்கு கீழே நாக்கு மேலே இருந்து பிரகாசிப்பது. அந்த ஒளிநிலை விளங்கும் இடம்தான் ஓங்கார மொழி விடுதலாக கேட்ட முகுடம் என்று சொல்லுவோம். அதனுடைய சக்தியை விளக்குவதற்காக முன்பாகத்தில் பெருமூளை சிறுபுறம், பின்பாகத்தில் சிறுபலம் என்று இருப்பதாக இருக்கிறது. நடுவிலே உள்ள ஓங்கார மூளை அதிலே இருந்துதான் நமக்கு மெய்யுணர்வு வருகிறது. புறத்திலே இருந்த பெருமூளையினாலே உலக காரியங்கள் நாம் அறிவதற்கும் செயல் புரிவதற்கும் துணையாகிறது. மற்ற ஞாபகத்தையும் மற்ற அக விளக்கத்தையும் கொடுப்பதற்கு பின்மூளை இருந்து உதவுகிறது. அதற்கு மேலே மெய்ய அறிவு விளக்கம் தருவதுதான் அந்த ஓங்கார மூளையிலே இருந்து நமக்கு உண்மை கிடைக்கிறது. அந்த ஓங்கார மூளை பகுதி மேல் பாகம் ஒரு சிறு பின்னம் போன்று இருக்கிறது. அதைத்தான் செரிப்ரோ ஸ்பைனல் கேவிட்டி சொல்கிறார். அந்த குழியிலே தான் கடவுளுடைய உண்மை மேலிருந்து ஆகாசத்திலிருந்து பிரவேசிக்கிறது. புற ஆகாசம் இருக்கிறது. அதுபோன்று அந்த குழியை மேல் கவசமாக ஒரு அண்டம் போன்று எங்க வடிவமாக மூடிக்கொண்டிருக்கிறது. அதற்குள்ளே வெறும் வெளி ஹைப்போதலமஸ் என்று சொல்வார். அதற்கு உள்ளீடாக அந்த ஒளி இயற்கையிலேயே விளங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஒளிதான் முதல் அணுவாக தோன்றுகிறது. அந்த ஒளியிலே இருந்துதான் நமக்கு எல்லா விதமான அறிவும் ஆற்றலும் எல்லா அனுபவமும் எல்லா புறங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான பொருளும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது.
புற பஞ்சபூத அணுக்களை ஈர்த்து கொண்டு தன்மயமாக வளர்த்து கொண்டு விளங்குகிறது அந்த ஒளிதான். அந்த நிலையில இருந்துதான் அதை விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஓங்கார மூளைதான் அது எப்படி இருக்கிறது, அது ஒரு முதலை போன்று இருக்கிறது. முதலை வடிவம் வாயை திறந்து கொண்டு கீழே திருச்சி இருக்கிறது. அது போன்றுதான் அந்த ஓங்கார வடிவம் முதல் ஐ ஆக இருக்கிறது. ஐ என்பது கடவுளை குறிக்கும். அழகு இவர் அந்த பொருளை தருவது முதலாக தோன்றுகிறது, முதலாக தோன்றுகிறது. அதை சூழ்ந்துதான் இந்த உயிருடம்பு உருவாயிருக்கிறது. இந்த காரணத்தினாலே ஆதி அருணாசலம், அருணம் இந்த நெருப்பு ஜோதிமயமானது. அசலம் என்றால் மலை, எங்கும் நிறைந்த பெருஞ்சோதி மலையில ஒரு சிகரமாக இது விளங்குகிறது. அதான் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே என்று குறிப்பிடுவார். அந்த பெருமாளுடைய உண்மை அனுபவம் பெறுவதற்கு நமக்கு இந்த 6 ஆதாரங்களில் ஒருநிலையம் என்று ஏறுமையில் ஏறு விளையாடுவோம் என்று, ஈச்சருடன் ஞானமொழி பேசுவோம் என்று, ஒருமொழி ஆறுகளை தீர்க்குவோம் என்று, குன்றுருவ வேல்வாணியில் நின்றவனும் என்று, மாறுபட சூழலை வதைக்குவோம் என்று, வழியை மனம் உணர வந்தவனும் என்று, இந்த 6 கூறி 6 முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாசலம் வந்த பெருமாளே என்று சொல்கிறார். அந்த உண்மையைத்தான் அவர் கண்டு அந்த ஒளிநிலையில இருந்து அதுவர் தன்னுடைய அனுபவமாக திருப்புகழில் நமக்கு தந்திருக்கின்றார். புகழில் தாயிய கதியை ஈரத்தில் சிவசுரூபத்தில் அடைவேணும் என்பது ஆண்டவருடைய விண்ணப்பம். ஆண்டவருடைய விண்ணப்பத்தை கண்டார். அதுதான் அவர் கேட்டுக்கொண்டது, அதை வழங்கினார். அதனால ஆண்டவருடைய உண்மையை திருப்புகழில அந்த ஓங்கார சுரூபமாக உள்ளதை கண்டு அது ஆதி அருணாசலமாக உள்ளொளியாக திருநடுவிலிருந்து விளங்குகிறது. இந்த தேகத்திலே முதலாக தோன்றியது அந்த ஒளிதான். அசைவற்று எங்கும் பூரணமாக இருப்பது அந்த ஜோதிதான். அதனால அது ஆதி அருணாசலம் என்று சொல்கிறார். அந்த ஆதி அருணாசலம் தான் நமது அனுபவத்தின் பொருட்டு 6 ஆதாரங்களின் ஒரு முகத்தை காட்டி மேலிலே ஒன்றாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார். அதனாலே அதை அவர் வேண்டுகிறார். புகழில் சாகித்ய கதியை ஈரத்து சொல். புகழ் என்றால் குற்றமற்ற சாகித்யம் சொல்லும்போது கடவுளோடு 2 கலந்த நிலை, கடவுளும் நாமும் 2 அற்புதமாக இருக்கக்கூடிய உண்மை விளக்கம் அது சாகித்ய அனுபவம். அதை நமக்கு வழங்குவதற்கென்றேதான் அந்த ஒளி அகத்திலே இருந்து பிரகாசிக்கின்றது. அதை நமக்கு ஆண்டவர் அருள்வதற்காக இந்த உடம்பிலே அறிவித்திருந்தால் அதை கொண்டு நாம் உணர்கிறோம். ஆயினாலே அந்த நிலையை பெறுவதற்கு அவர் வேண்டினார். அவர் வேண்டினது அந்த சுக வடிவம், கிளி வடிவம். சுகம் என்பது கிளி, சுகம் என்பது இன்பம். அந்த இன்பம் பேரின்பம், அழியாத சுக வடிவம். அதான் ஓங்கார சுகம், ஓங்கார வடிவம். அதைத்தான் அவர் வேண்டினார். அதை அவர் பெற்றார். எப்படி பெற்றார்? இந்த புற நிலையை ஈர்த்துவிட்டு அந்த கிளி உருவம் ஆனார். அதனால அந்த கிளி உருவம் நம்பியின் கையிலே இருக்கிறது. அருட்சக்தியோடு அது இருந்து கொண்டு இருக்கிறது. அவர் கிளி வடிவமாக ஆகிவிட்டார். ஆனால் வள்ளலார் பெற்ற கிளி வடிவம் அது வேறு. கிளியாக இருப்பது பிரணவதேக நிலை. அதிலே இருந்து அவர் இந்த உலகத்திலே நிச்சயமாக கடவுள் அனுபவத்தை விளக்கிக் கொண்டு எல்லாரையும் அடைவித்துக் கொண்டு இருக்கின்றார். சிற்றவையும் கொற்றவையும் சொந்தமெனதாச்சு சொல்கிறார். அது எந்த நிலையிலே இருக்கிறார்? நடுவிலே இருக்கின்ற இந்த சுகவடிவம் பிரணவதேக நிலையிலே இருந்து சிற்றவையாகிய ஞானதேகத்தையும் கொற்றவையாகிய சிவதேகத்தையும் தனக்கு உரிமையாக கொண்டு வாழ்கின்ற உண்மையை குறிப்பிடுகிறார். அருணகிரிநாதர் இந்த கிளி வடிவத்தை வேண்டினார். கிளி வடிவத்தை பெற்றார், கிளியாக இருக்கிறார். ஆனால் இது அவர் வாழ்க்கை அனுபவத்திலே விளங்கிக் கொண்டிருக்கவில்லை, விளங்கிக் கொண்டு வாழவில்லை. இதற்கு முன்னிருந்த மாணவர்கள் அவ்வளவு பேரும் அந்த அக உண்மையே அடைவதற்காக அதுவே சாகா நிலை, சாகா அனுபவம் பெறுவதற்கு இந்த புறநிலையை நீர்த்து அகவொழியை காண்பதற்காகத்தான் திருவள்ளுவர் சொன்னது, மற்ற மாணவர்கள் காட்டினது, சாகாத கல்வி என்று போட்டினது எல்லாம் சாகாத இந்த கடவுள் அக நிலையைத்தான் கண்டு கலந்து அதுவாக ஆகுது. அதுக்கு மேற்கொண்டு பிறவாமல் இருப்பது. பிறப்பு இல்லையானால் இறப்பு இல்லை. அதுதான் அவர்கள் அந்த நிலையை விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அந்த நிலை வாழ்வு அல்ல, அனுபவம் அல்ல,
வள்ளலார் அதை முடிவாக ஏற்கிறது, அது கூடாது என்று அவர் மறுக்கிறார். இரவாமை பெறுவது அது முடிந்த முடிவாக எண்ணிக்கொண்டிருந்தது இதுவரைக்கும் உள்ளது. ஆனால் இரவாமல் இருப்பது முடிவு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இரவாமல் இருப்பதுதான் வள்ளலாருடைய கருத்து. இறந்து பிறவாமல் இருப்பது அது தெரியவில்லை. ஆண்டவன் திருவடியில இருந்து நாம் என்ன அனுபவத்தை பெற முடியும்? ஆண்டவன் திருவடி எப்போதும் இருக்கிறது. அந்த திருவடியிலே தான் எல்லாமும் தோன்றியிருக்கிறது. நாமும் அந்த திருவடியிலே தான் இருக்கிறோம். ஆனால் உணராமல் தேகம் நாம் என்ற புறநிலையிலே இருக்கிறோம். ஆகினாலே தேகப்பற்று அந்த திருவடியை பற்றி கொண்டு அதிலே இருந்துவிட்டால் அது ஆகிவிட்டோமா? இல்லை, அதுவாகத்தான் இருந்தோம், இருக்கிறோம், எல்லோரும் அந்த நிலையை விட்டு பிறழுவதில்லை, மாறுவதில்லை. இப்போது அதை அறிந்து கொண்டோம். அறிந்து உடலை விட்டுவிட்டால் உடல் இருக்கிற வரைக்கும், உணர்வு இருக்கிற வரைக்கும் அந்த அனுபவமும் நம்முடைய வாழ்வும் இருக்கிறது. இந்த உடல் கலந்து உயிர் உணர்வு ஒடுங்கி அந்த ஒளியிலே இரண்டரை கலந்து நாம் இருக்கும்போது இருக்கிறோம், ஆனால் வாழவில்லை. பீயிங் நாட் லிவிங், இருப்பது உண்மை, ஆனால் அது வாழ்வல்ல. ஆகையினாலே தான் ஆண்டவருடைய உண்மையை வாழ்விலே பெற்று வாழ்வதற்கு முக்கியமாக விளங்குவதற்கு வள்ளலார் வழிகாட்டுகிறார். இதுதான் அந்த சுத்த மார்க்கத்தினுடைய சிறப்பு. மற்ற மார்க்கங்களிலே எல்லாம் சுத்த மார்க்கத்தினுடைய உண்மையை புறத்திலிருந்து தத்துவத்தாலே முதல் அடியாக கண்டவர்கள். இதுவரைக்கும் சாரக்கல்வி பற்றி வேறு வேறு மதங்களிலே வேறு வேறு தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் சொன்ன சுத்த சன்மார்க்கம், அவர்கள் சொன்ன சாரா கல்வி மனிதனை புறநிலையை விடுத்து மண்ணான தேகம் மண்ணிலே விடுத்து அவர் உள்ளொளியிலே கலந்து அதுவாக இருக்கக்கூடிய நிலை, அதைத்தான் சுத்த சன்மார்க்கமாக அவர்கள் நினைத்துக் கொண்டு சொன்னது. அவர்கள் அதைத்தான் விரும்பினார்கள், அதைத்தான் அடைந்தார்கள். ஆனால் இதுவரைக்கும் இருந்த மகான்கள் அந்த உண்மையை அகத்திலே கண்டு புறத்தை விடுத்து அகத்திலே ஒடுங்கி போவதுதான் வழிகொண்டது. ஆனால் வள்ளலாருடைய உண்மை அருளாலே இறையருளாலே உண்மையை உணரும்போது அந்த அகமைப்பொருள் தான் நிச்சயமானது. அதுதான் எல்லாமாக எவருமாக இருக்குது. அந்த நிலையிலே தான் நாம் என்றும் இருக்கிறோம். கடவுளும் அவருடைய அருளும் பிரிவற்ற ஒன்று, சர்க்கரையும் அதனுடைய சுவையும் ஒன்று, எதுவும் பிரிக்க முடியாது. அது ஒன்றுதான் நாமும் கடவுள் பிரிவற்ற அந்த அகநிலையிலே இருப்பது உண்மை. பிரிந்து விட்டதாக எண்ணுவதெல்லாம் இந்த தேகம் பற்றினால் இருந்தது. இந்த தேகம் பற்று கொண்டு தேகம்தான் நாம் என்று எண்ணுகிறோம். புறப்பற்ற அகற்ற தொடங்காத எண்ணி குலையகப்பற்றை அறுத்தாய் நினைக்க இறப்பற்றதன் என்றார் எண்ணியம்மா, எங்கே பிடிக்கின்றார் எண்ணியம்மா. இந்த தேகத்தை நான் என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்ற வரைக்கும் அந்த அக உண்மை அனுபவப்படாது. அக உண்மையை பற்றி கொண்டு அதுவாக வாழ வேண்டும். பற்றி கொண்டு புறத்தை நீத்து விடக்கூடாது. அதனால்தான் புறப்பற்ற அகற்ற தொடங்காதே என்று சொல்கிறார். இந்த கருத்துதான் ஓரண தெய்வ கண்ணினர் உணர்வர் தேராறு திரட்சியுடையனோர் என்று மணிமேகலை கொடுத்தது. அதனால உள்ளே ஒரு அணுவாக இருக்கின்ற உண்மையை நாம் அறிந்து அதுதான் கடவுள் நாம் எங்கும் நிறைந்த அரைப்பெருஞ்சோதி ஆண்டவரை தான் தன் உண்மையை முழுமையாக நமக்கு அனுபவப்படுத்துவதற்கு நாம் பிற நடுவிடத்திலே ஒரு சிற்ற அணுமயமாக வெளிப்பட்டு விளங்குகிறார். கருமுதல் அணுவாக விளங்குவது அதுதான் ஆண்டவருடைய உண்மை. அதுதான் நம்முடைய உயிர் உணர்வு உடல் உண்மையிலே நாம் என்பது அதுதான். கடவுளாயிருப்பதும் நாமாயிருப்பதும் இரண்டற்ற ஒன்றாக உள்ளது. இந்த உண்மையைத்தான் நாம் அடிப்படையாகி கொண்டு இப்போது காண்கிறோம். இந்த உண்மையை உணர்ந்தால்தான் எல்லா வேதாகம நூல்களிலும் நமக்கு வெட்ட வழியாக இருக்கும். 4 வேதங்களிலே 4 மகவாக்கியங்கள் சொல்லி அதில் குறிப்பிட்ட அந்த உண்மையை நாம் இப்போது தெளிவாக காண்கிறோம். பிரஜானம் பிரம்மம், அயம் ஆத்மா பிரம்மம், அகம் பிரம்மானி தத்துவமசி என்று சொன்னதனுடைய உண்மை நாம் அப்போது தெரிந்து கொள்ள முடியவில்லை. தத்துவமசி அது நீயாயிருக்கிறாய், எது நீயாயிருக்கிறாய் என்று கேட்டால் அது என்பது கடவுள் இருக்கிறது. கடவுள் நீயாயிருக்கிறாங்க, நான் எங்கே கடவுளாக இருக்கிறேன்? நான் இந்த மனிதனாக இருக்கிறேன், பிறந்து வளர்ந்து சிவதுக்குள்ளே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், நான் எப்படி கடவுளாகும் என்று கேட்கிறேன். அதனால எந்த நிலையிலே இருந்து அந்த வேத மகாவாக்கியங்கள் நாம் தோன்றின மனிதன் தன் உண்மையை தன் அகத்திலே இந்த தேகத்திற்கு உள்ளீடாக இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஜோதியிலே விளங்குவதை சொன்னான். அந்த ஆன்ம ஜோதி தான் மனிதனுடைய உண்மை வடிவம்.
அதுதான் அறிவற்றது, நிச்சயமானது, சத்தியமானது என்று கண்டார். வேறு எல்லாம் அனான்மா, அழிந்து போகக்கூடியது. தேகாதி பிரபஞ்சம் அனைத்தும் மாயை, வித்தை, ஒழிந்து போகக்கூடியது. ஆகினாலே உள் இருக்கின்ற ஒன்று கடவுளாக இருக்கிறது. அதுதான் நம்முடைய உண்மை என்று கண்டுதான் வேதாந்திகள் வேத மெய்ப்பொருளாக அதை சுட்டிக்காட்டினார். சத்தியமற்று அது நீயாயிருக்கார் என்று, அது நீயாயிருக்கிறார் என்றால் அந்த உண்மைதான் ஒருவன் என்று அறிந்து கொள்கிறான். உண்மை அது என்று உணர்ந்து கொண்ட போது உண்மை அல்லாத ஏகாதி பிரபஞ்சம்தான் அனித்தியம், மாயை, அது தேவையில்லை என்று. ஆனால் அந்த உண்மையை உணர்வதற்கு இந்த மாயா பிரபஞ்ச தேகம் சூழல் வேண்டியிருக்கிறது. தேகம் இல்லாமல் அது தானாக இருந்தும் அதை உணர்வதற்கு முடியவில்லை, அனுபவப்படுவதில்லை. ஆகினாலேதான் அது தானாய் இருப்பதை உணர்வதற்கு அதனுடைய இயல்பே அது விரிந்து ஒளியினுடைய உண்மையை உள்ளே பிரணவ ஜோதியாக விடுவார். ஒன்றினுடைய கூறுதான் இம் என்பது உள் ஒளியாக நிலைத்து அழியாது விளங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஒளி நிலையிலே இருந்து இம் ஆகிய உயிரும் உடம்பும் நமக்கு உருவாகி தோன்றியிருக்கிறது. திரும்ப அந்த ஒளி நிலையில உயிர் சக்தி ஒடுங்கும் போது உள்ளிருந்து ஒளி நிலையிலிருந்து உயிரும் உடம்பும் வெளிப்பட்டு விளங்குகிறது. அந்த உயிர் சக்தியை உள் ஒடுங்கும் போது உடல் கழிந்து மறைந்து வருகிறது. ஆகினாலே அந்த ஒளி நிலை நித்தியமாக இருக்கிற ஒன்று. அதிலே இருந்துதான் இந்த உடல் விரிந்திருக்கிறது. உடல் தோன்றாதற்கு முன், உயிர் விளங்காததற்கு முன் அந்த ஒளி இருந்தது. அது கடவுளுடையாக இருப்பது உண்மைதான், அது நாமாக இருப்பது உண்மைதான். அது விளங்குவதற்கு இந்த உயிருடம்பு அவசியம். உயிருடம்பு இல்லாத போது இந்த உயிர் விளங்கக்கூடிய ஒளி மட்டும் நாமாக இருந்து வாழ்வல்ல, அங்கே அனுபவம் இல்லை. அதனால அது நாம் என்று சொல்லும்போது அந்த ஒளி நாம் என்பது உண்மைதான். அது விளங்குவதற்கு இந்த உயிருடம்பும் உடன் இருக்க வேண்டும். இந்த உண்மையை நாம் இப்போது காண்கிறோம். ஆகையினாலே இந்த தேகாதி பிரபஞ்சத்தை மாயை, வித்தை என்று சொல்லி அலட்சியப்படுத்தி விட்டுவிடக்கூடாது. அப்படி விட்டுவிட்டதுனாலே நாம் அந்த அகநிலையிலே இருந்தும் அனுபவம் பெறாது சூனியத்திலே மறைந்து கிடந்தோம். ஆண்டவன் திருவடியில என்றும் இருந்து கொண்டுதான் இருக்கணும். ஆனால் அந்த அனுபவம் நிலை வாழ்ந்தது. ஆகையினாலே வள்ளலாருடைய நெறி நமக்கு அகத்திலே இருந்து வாழக்கூடிய முறை கற்பிக்கிறது. அதுதான் சுத்தத்தன்மார்க்கம். சுத்தத்தன்மார்க்கத்தினுடைய சிறப்பு மனிதன் இந்த புற உடம்பையே சுத்த தெய்வமாக ஆக்கிக்கொண்டு நிச்சயமாக வாழ்வது. அது இதுவரைக்கும் வேறு எந்த நூலிலேயும், எந்த சாஸ்திரத்திலையும், எந்த மகான்களினாலேயும் அப்படி அகமிருந்து அனகமாக வாழக்கூடிய முறை சொல்லவில்லை. அவர்கள் சொன்ன சுத்த தன்மார்க்கம், அவர்கள் சொன்ன மனநிலா பெருவாழ்வு, சாக கல்வி, அதெல்லாம் மனிதனை அகத்திலே ஒடுங்கி மறைந்து போகிறதை எத்தனையோ சொல்லியிருக்கின்றார்கள். அவ்வளவும் இந்த உண்மையை கண்டதெல்லாம் உண்டு. ஆனால் கண்டு அதை அனுபவத்தில் பெற்றுக்கொண்டு வாழவில்லை, வாழ்வதற்கு வழிவகை இல்லை. இப்போது வள்ளலார் மூலமாக சுத்த தன்மார்க்கம் வாழ வைக்க வந்துள்ளது. அகத்திலே இருக்கின்ற அந்த மெய்ப்பொருள் தான் அவனை வாழ்விக்கின்றது. இந்த கருத்திலே தான் நேற்று சொன்ன அந்த இங்கித மாலை செய்யுடைய கருத்து இப்போது இன்னொரு முறை சொல்லி விளக்கும்போது தெளிவாக செல்வதுதான். வான்துவை ஒளித்துவர் ஒற்றியுடைய வருந்தாதனை வேணும் என்று பூந்துவை உடற்கின்றால் செய்ய குறைப்பியர் என்றேன். இதுதான் சான்றோர் மது மரபோன்று சரித்த பெயர்க்கு தகாதென்று ஏதோ மனிதன் அறிந்தார் இதுதான் கேள்வி என்று சொல்கிறார். இதெல்லாம் வெறும் கற்பனை அல்ல. அந்த செய்யுளுடைய உண்மை விளக்கம் நாம் அருளாலே காண வேண்டும். மற்றபடி இலக்கண அறிவை கொண்டு மட்டும் கண்டால் அதனுடைய உண்மை நமக்கு தெரியாது. அவர் தன்னை ஒரு தலைவியாகவும், கடவுளை தலைவனாகவும், தலைவர் பிச்சாடுதலாக சவாலம் ஏந்தி பிரம்மசபாலம் திருவோடி ஏந்தி கொண்டு பிச்சை எடுக்க வந்ததாகவும் அவர் முன்னின்று அந்த சிறு மொழியை வெளியிடுகிறார். அந்த தலைவி கேட்கிறார், தலைவிக்கு விளக்கம் தருகிறார். வான் தோய் தொழில் தொழில் ஒட்டியுள்ளீர் என்பது வானம் தோய்ந்த தொழில் நிறைந்திருக்கிறான் இந்த திருவட்டியில். இந்த திருவட்டியில் அப்படி இருக்கிறதா?
வான்தோய் தொழில் என்பது எது? நமது இந்த மனித பிறப்புடைய மிக சிறந்தது. மற்ற எதிரையும் அறிய முடியாத, அனுபவிக்க முடியாத உண்மையை கண்டு அனுபவிப்பதற்காக ஏற்பட்டது இந்த மனித பிறப்பு. இதிலே இருந்து இந்த சிதாகாச பரமாகாச மெய்ப்பொருள் அனுபவத்தை நாம் வெட்டிவிட முடிகிறது. அதைத்தான் வான்தோய் தொழில். இந்த தேகம், மனித பிறப்பு தேகம்தான் வான்தோய் தொழில். இதை சூழ்ந்திருக்கிறதா திருவொற்றி உரை சூழ்ந்திருக்கிறது. உள்ளே இருக்கிற ஆன்மா தான் திருவொற்றி. ஒற்று என்று சொன்னால் உடல், மெய் என்று சொல்கிறோம். உள்ளே இருக்கின்ற அந்த ஒளி உண்மையான ஒரு காரண தேகமாக இருக்கிறது. அதுதான் ஓம் என்ற ஒன்றாக ஒளியாக இருக்கின்றது. அந்த ஒளி நிலையில இருந்துதான் நமக்கு உயிரும் உடம்பும் உருவாகி தோன்றி விளங்குகின்றன. அதனாலே வான்துவை தொழிற்சூழல் வருந்தாத அனைவேனும் உன்னை நான் எப்படி ஒரு கஷ்டம் இல்லாமல் சேர்த்து கொள்வேனும், உன்னை அணைத்துக் கொள்வேனும் என்று கேட்கிறார். இந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் எவ்வளவு பெரிய மகான்களானாலும் மனிதர்களானாலும் சாதாரண மக்களானாலும் கடவுள் நிலை அறிந்தவர்கள் அதை அடைவதற்கு இந்த உலகத்தில் துன்பம் இல்லாமல் நாம் ஆண்டவருடைய திருவடிகளை சேர்ந்து விடுவோம். நோய் நொடி இல்லாமல், மற்ற கஷ்டம் இல்லாமல், எந்த வருத்தம் இல்லாமல் ஆண்டவரை நாம் அடைவோமா, அடைய வேண்டும் என்றுதான் விரும்பி கேட்கிறார். இந்த உலகத்தில் துன்பத்தில் ஆக்கிவிடாதே, கஷ்டத்தில் ஆளாக்கி விடாதே என்று வேண்டி கடவுளை துன்பமில்லாமல் அடைய வேண்டும். அப்படியே சமாதி நிலையிலே ஒடுங்கி போக வேண்டும், அவருடைய நிலையிலேயே அப்படியே அடங்கி போக வேண்டும் என்றுதான் எல்லாரும் வேண்டுகிறார்கள், விரும்புகிறார்கள். அப்படித்தான் வள்ளலாரும் ஆண்டவரிடத்திலே அப்படி சேருவேனா, உங்களுடைய திருவடியிலே வந்து சேர்ந்து கொள்வேனா என்று கேட்கின்றார். அதற்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஊன்தோய் உலக்கு. அப்படி வருந்துவதும் அழிந்து போவதும் எது? இந்த ஓர் உடம்பு, உயிர் உடம்பு, இதுக்குத்தானே அந்த அழிவும் இடையும். ஆனால் இதுதானா நீ? இந்த ஓன் உடம்பு தானா உன்னுடைய உண்மை? இதற்கு உள்ளீடாக அழிவற்கு முக்கியமாக இருக்கிறது. அது ஒரு இம் என்ற மகரமே ஜோதியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அதிலே இருந்து இந்த ஓ இம் தோன்றி ஓங்காரமாக விளங்கக்கூடியது எதுவோ அது எல்லாம் சேர்ந்துதான் என்ன? நீ எதற்காக அறிய வேண்டும், எதற்காக அறிய வேண்டும்? நீ அழிந்து போகக்கூடிய, மறைந்து போகக்கூடிய இந்த ஊனடம்பின் பற்றின் காரணமாக தேகம் நான் என்று இருக்கின்றால் உள்ளே இருக்கின்ற அந்த ஒளியை நீயாக அறிந்து கொண்டு அதுவாக முக்கியமாக உள்ள ஒன்றை கற்றுக்கொண்டு அதுவாக வாழாது ஊனடமை கற்றுக்கொண்டு அழிந்து போகக்கூடிய நிலையில் இருந்து நீ வாழ்கின்றாய். அந்த வாழ்வா அல்ல, பிழைப்பு தவறு. அதை விட்டு நீ உண்மை வாழ வேண்டும் என்ற கருத்துடையதான் ஆண்டவர் திருப்பியிருந்தார். அதன் ஓன்துவை உலக்கு என்றார். அதை தெரியும்படியாக திரும்பி கேட்கிறார். ஓ இதுதான் என்றார். ஓ இதுதான் என்று சொல்லும்போது அந்த உண்மையை நமக்கு சுட்டாமல் சுட்டி காட்டுகின்றார். ஓங்காரமாகிய பிரணவம் சொல்கிறது. அதுதான் உன்னுடைய உண்மை. அந்த ஓங்காரத்தில் உள்ள அகரபுரமாக நெய் அந்த ஒளிதான் முக்கியமானது, அறிவத்தது. அதிலே இருந்து விரிந்து விளங்குவது இந்த உயிருடம்பு. அதனாலே அந்த ஓங்காரத்தினுடைய உண்மையை அறிந்து நீ அதுவாக வாழ வேண்டும் என்று சொல்லிட்டார். அழியாத நிலை பெற வேண்டுமென்றால் அந்த அழியாத ஒளி நிலையிலே இருந்து மற்றவற்றையும் அந்த ஒளியை நிரப்பும்படியாக செய்து வேண்டும். அப்படி வாழ பிறந்தவன் நீ. ஆண்டோர் உனது மரபோடு தரித்த பெயருக்கு தகாது. உனது மரபு இந்த மக்களினத்துக்கு என்ன பெயர் கொடுக்கின்றார்கள், இவனுக்கு என்ன பெயர் தந்திருக்கின்றார்கள் என்றால் மனிதன். மனிதன் என்றால் மனமுடையவன் மனிதன் என்று சாதாரணமாக சொல்கிறார்கள். அது அல்ல, மனிதன். மண்ணே யுத்தமும் எப்போதும் இருக்கின்றவன், நித்தியமாக உள்ளவன், அவன் தான் மனிதன். அப்படி உள்ள மனிதன் தன்னுடைய உண்மையை உணராது தேக வாழ்விலே பிழைத்து உயிர் போகின்றான். ஆகினாலே இவனுக்கு கொடுத்த அந்த பெயர் மனிதன் என்ற பெயர் இவன் கொண்டு வாழ வேண்டும். அதனால் அந்த பிரணவத்தினுடைய பொருள் இவன் இதுவரைக்கும் மன அறிவினாலே கண்ட பொருள் அற்பமானது, அது உபாயமானது. அப்புறம் உள்ளே இருக்கின்ற பொருளை கடந்து சென்று உள்முகமாக இருந்து காணும்போது அது அருளாலே காண முடிகிறது. அருளாலே அந்த கடவுள் ஒளியை கண்டு கொண்டார்.
அறிவாலே அறிவினை அறிகின்றவர்கள் வந்து அனுபவமாவது முன்னெடுத்தாய் தெரிவாலே தெரியாதே தெரியாதே தெரியும் திருவருள் உருவம் என்ற அதிகாரியாவது அருள் உருவமாக ஒரு ஒளியாக இருக்கிறது. அதுதான் ஆண்டவருடைய ஒளியின் வடிவம். அதுதான் மனிதனுடைய ஆன்மீகமாக இருக்கிறது. அதுதான் ஓங்காரத்தின் புத்தொருளாக இருக்கிறது. ஓங்காரத்தின் புறப்பொருள் நாம் இந்த உலகம் எல்லாம் உலகத்தின் உள்ளீடாக இந்த ஓங்காரத்துக்கு உள்ளாக அமைந்தது அகப்பொருள். அது அருளாலே காண்கிறது. அதற்குதான் இந்த தேகம் நமக்கு பிள்ளையாகிறது. தேகம்தான் புறப்பொருளாக இருக்கிறது. தேகத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடியது அகப்பொருளாக இருக்கிறது. அதனால ஆ என்பது புற உடலை குறிக்கிறது. எட்டு என்ற எஞ்சான உடம்பை குறிக்கிறது அகலம். ஊ என்பது இருவித ஜீவ காற்றாக இணைக்கொண்டு கொண்டு உள்ளே கூட்டுவதும் வெளியே வருவதுமாக ஒன்று முக்கியமாக ஆன்ம நிலையில விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முக்கிய ஜீவன் புறத்திலே ஜீவ காற்றாக மூச்சு காற்றாக இயங்கிக் கொண்டிருப்பது இன்னும் அது இருவிதமான மூச்சு காற்று. அதை குறிப்பது ஊ என்ற எழுத்து ஆ ஊ. இதனால் நாம் அறிந்து அனுபவிக்க வேண்டியது அந்த உள்ளொழி இம் இருக்கிறது. அதனாலே புறத்திலே இருந்து அருளாலே உணரும்போது ஆ ஊ இம். அதுதான் அருள். ஆ ஊ எள். ஆ என்பது உடல், ஊ என்பது உயிர், கீழ் என்பது உள் மொழியாக 16வது மொழியெழுத்தினாலே சுட்டப்படக்கூடிய உண்மை ஜோதியாக இருக்கிறது. அதுதான் கீழ் என்ற எழுத்தால் குறிக்கப்பட்டது. ஆகினாலே ஆண்டவருடைய உண்மை நாம் புறத்திலே இருந்து காணும்போது அருளாக கண்டுகொண்டோம். இந்த கருத்தை வைத்துத்தான் ஓம் என்ற சொல்லுக்கு அருள் என்ற பொருள் உண்டு என்று வள்ளலார் சொல்கிறார். ஓம் என்பதன் அகப்பொருள் அருள். அருளாலே தான் இப்போது அந்த மனிதனுடைய உண்மை வாழ்வு நிறைவு பெறுவதற்காக கடவுளைய அழிய முடியும். அந்த ஆன்மா அகத்தில் அனகமாக இருக்கின்றது. அகநிலை விடாது அகத்தினுடைய விரிவாக எங்கும் நிறைந்த கடவுள் உண்மை காட்டிக் கொடுப்பது அனகம் என்ற சொல். இதுவரை அந்த அனகம் என்ற சொல் மற்றவர்கள் இந்த பொருளிலே கையாளவில்லை, வேறு வேறு திருப்பொருளிலே கையாளுகிறார்கள். அனகம் என்பது கடவுளுடைய அடிமொழியை கண்டு வாழக்கூடிய நிலை குறிப்பது. அடிமொழியை காண்பதற்காக மற்றவர்கள் முயன்றவர்கள் எல்லாம் புறத்திருந்து ஒரு அளவு கண்டு ஆண்டவருடைய அருள் ஏகத்தினாலே அதை வெளியிட்டார்கள். புறங்கடந்தானடி காண்பான் தெரியாது இறங்கிடந்தாயின் நிலப்பட்ட நீரடிக்கு எண்ணிரண்டு கரங்கடந்தான் என்று காட்ட வட்டாங்கள் காட்டிற்கு வரங்கிடந்தான் பிள்ளை முன்னிலம் ஆயவனே. சிதம்பரத்தினுடைய தனிக்கும் அது அறிவில்லை. அங்கேதான் ஆண்டவருடைய உண்மையை காண்பதற்காக பிள்ளை கோவிந்தராஜன் பள்ளி கொண்டு தூங்காமல் தூங்கிக் கொண்டு சுகநித்திரையிலே இருந்து கொண்டு அந்த காட்சியை கண்டு கொண்டிருக்கின்றார். ஒரு வழியை கண்டார், எங்கும் நிறைந்த புறவழியை கண்டிருக்கின்றார். அகவழி அகண்டை சென்று வாழ வேண்டும். அப்படித்தான் இதற்கு முன் ஜோதியை கண்டவர்கள்
ஒழுங்கிவிட்டது, அவர்கள் அதில் மறைந்தார்கள். இப்பொழுது அந்த ஜோதியிலே இருந்து கடவுளுடைய உண்மை தயவாக அப்படி இருந்தால்தான் கடவுளும் முக்கியமாக வாழலாம். A small gap here due to power failure. அவருடைய வழியில் வந்தவர்தானே, வாழையடி வாழையாக வந்த இவர் அவர்களுக்கு மேலே போய்விட்டாரா? அவர்கள் பெறவில்லையா? இத்தனை கோடி காலமாக எத்தனை மகான்கள் இருந்திருக்கிறார்கள், அவர்களில் யாரும் இதை பெறவில்லையா? இவர் மட்டும் எப்படி பெற்றார் என்று சிலர் கேட்கிறார்கள். அதெல்லாம் சுத்த தன்மார்க்கத்தினுடைய சிறப்பை நாம் தெரிந்து கொண்டார்கள். சுத்த தன்மார்க்கம் அகநிலையிலே நித்தியமாயிருக்கிற அந்த அரைப்பெருஞ்சோதியை தான் அரைப்பிரகாரமாக விளங்குகிறார். இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டால் அவரை பற்றிய விளக்கம் புறநிலையிலிருந்து ஆராய மாட்டோம். சாதாரணமாக மனிதநிலையை வைத்து பார்க்க